கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினால் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, கவலை இனி தேவையில்லை. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்கள் கவலைப்படுகிற ஒரு மனிதனா, கவலைப்படுகிற ஒரு மனுஷியாக இருந்திருப்பீங்களான்னா, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, இனி கவலை தேவையில்லை. நம்ம வாழ்க்கையில் தேவையில்லாத எதையாவது நீங்கள் வச்சுருப்பீங்களா? இல்லை, தேவையில்லைன்னா தூக்கி எரிஞ்சிருவோம், அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே போல தான் நம்ம லைஃப்பில் கவலை நமக்கு தேவையில்லாத ஒரு காரியம். தேவையில்லாத கவலைகளை இன்றைக்கி நிறைய சிச்சுவேஷனில் நம்ம இருதயம் பட்டு நம்மளையும் அறியாமல் நம்ம வேதனைப்படுறோம். ஏன் கவலை தேவையில்லை தெரியுமா? 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க, கவலை தேவையில்லை. அன்பானவர்களே, இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் வேதனைப்படுத்திட்டு இருக்கிறது கவலை. வீண் கவலை, வீண் கவலை, உலக கவலை. இந்த உலகத்தினுடைய காரியங்களை நினைத்து நினைத்து நம்ம கவலைப்படுகிறோம். நிறைய பேர் இருக்கிறாங்க, தேவையில்லாத கவலையை பட்டுட்டு, ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த கவலை? ஆண்டவர் சொல்வார், இந்த கவலை உனக்கு தேவையே இல்லை, இந்த கவலையை தூக்கி எரிஞ்சிரு. பைபிளில் நிறைய காரியங்கள் சொல்லுகிற காரியங்களில் ஒன்று கவலைப்படாத, கவலைப்படாத. முழு வேதாமத்தையும் வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனம். இந்த வசனம் மிக மிக முக்கியமான வசனம். இந்த வசனத்தை எந்த மனுஷன் எந்த மனுஷி தன்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துகிறாங்களோ அவங்க உலகத்தை ஜெயிச்சிருவாங்க, அவங்க பிசாசை ஜெயிச்சிருவாங்க, அவங்க சூழ்நிலையை ஜெயிச்சிருவாங்க. வேதம் சொல்லுது, பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனம், நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல். அப்போ எதை குறித்தும் கவலைப்படாமல் அந்த கவலைகளோடு இருக்கிற நம்ம இருதயத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்தும். கவலையோடு இருக்கிற நம்முடைய இருதயத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காத்துக்கொள்ளும். ஸோ இந்த கவலை தான் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தையையும் வேதனைப்படுத்துகிறது. எதை குறித்து நீங்கள் கவலைப்படுறீங்க? எதை குறித்து உங்கள் இருதயம் கவலை நான் நிரம்பி இருக்கிறது? இந்த கவலைங்கிறது முள். மத்தேயு 13வது அதிகாரம் 20-21 வசனம் சொல்லுது, இந்த முள், உலக கவலை ஆகிய முள் நம்மளை நெருக்குகிறது. அன்பானவர்களை, நீங்கள் கவலைப்படுறதுனால ஏதாவது செய்ய முடியுமா? மத்தேயு 6வது அதிகாரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீரத்தினுடைய வளர்ச்சியில் ஒரு முழத்தை கூட்ட முடியும்? கவலைப்படுறதுனால எவன் தன் சரீரத்தினுடைய வளர்ச்சியில் ஒரு முழத்தை குறைக்கக்கூடும்? ஆண்டவர் அழகாக ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். மத்தேயு 6:36, நாளைய தினத்திற்காக கவலைப்படாதீர்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். எவ்வளவு பெரிய பொக்கிஷம்! நாளைய தினம், திங்கக்கிழமைக்காக நான் கவலைப்படக்கூடாது, திங்கக்கிழமை எனக்காக கவலைப்படும்படிக்கு தினமே கவலைப்படும்படி கற்று வச்சிருக்காருன்னா நீங்களும் நானும் எவ்வளோ விசேஷத்தவங்க. தேவையில்லாத கவலை இனி வேண்டாம். ஜெபிக்கலாமா? தகப்பனே, தேவையில்லாத கவலை எனக்குள்ளே எங்களுக்குள்ளே இருக்குமானா அதை எடுத்து போட்டுருங்க ஆண்டவரே. இனி அது தேவையில்லை. அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவையில்லாத கவலை வேண்டாம். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.